ஸோ அந்த மாதிரி எவ்வளவு பௌதிகவாதியாவே இருக்கிறோமே இன்னும். எதுல வரும் ஸ்ரீல பிரபுபாதாவுடைய. ஒரு நிமிஷம் இருங்க. வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல இல்ல மாதாஜி? இருங்க லைவ் இதுல இருக்கு. வெளியில வந்துடலாம் மாதாஜி. அது நம்ம குழந்தைகள் எல்லாம் நம்ம அந்த கடமையை கல்யாணம் அந்த எல்லாம் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெளியில வந்துடலாம் மாதாஜி. அது வரைக்கும் கொஞ்சம் அதுல இருந்துதான் ஆகணும். ஒரு நிமிஷம்மா, ஒரே நிமிஷம், நான் அதை செக் பண்றேன். எல்லாமே என்னால் ரீகலெக்ட் பண்ணிக்க முடியல. 8 defeats experienced by Prabhupada. 8 defeats must watch. ஒரு நிமிஷம். ஸ்பெஷல் challenges. ஒரு நிமிஷம். ஒண்ணு வந்து அங்க வந்து கோயில் கட்டுறதுக்கு இங்க இருக்கிறவங்க வந்து காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன போது, அதுக்கு அப்போ பிரைம் மினிஸ்டரா இருந்த லால் பகதூர் சாஸ்திரி கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணது வெற்றி அடையாம போனது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்திரா காந்தி வந்து நீ இங்க இருந்து பணம் எடுத்துட்டு போக கூடாது, அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இங்க செய்யணும் அப்படின்னு சொன்னது. 8 defeats. ஐ திங்க் இத நானு சரி, இது கடைசியில இது ஒரு வீடியோ மாதிரி இருக்கு, ராதேஷாம் பிரபுவோடைய தான். ஓகே, இது பார்க்கலாம் இருங்க, நம்ம கடைசியில ஒன்ஸ் நம்ம இது முடிச்சிட்டு பார்க்கலாம் அந்த 8 இது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஸ்ரீல பிரபுபாதருடைய தான் வாசிக்க போறோம். அதனால இட் இஸ் பெட்டர் நம்ம அவர் எவ்வளவு கடுமையா கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறத வந்து 7 The League of Devotees. எங்க விட்டோம்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சொல்றேன் மாதாஜி. அதாவது I was a young chap and he was just like my friend, my elder brother. He was like my guide and teacher because the preacher is a friend, philosopher and guide. அது வரைக்கும் முடிச்சிங்க மாதாஜி. I was a young chap and he was just like my friend. சாஸ்திரியும் இவரும் போல இருக்கு மாதாஜி, டாக்டர் சாஸ்திரி. இங்க வருது, ஒரு நிமிஷம். பேஜ் எல்லாம் மாறும் இல்ல மாதாஜி? நான் எங்க பார்க்க முடியுதுல, பேஜே வராது இல்லையா? ரெண்டு பக்கம் தான் முடிச்சோம், 2 3. ஓகே, நம்ம அந்த அதுல ஸ்டார்டிங்ல பண்ணிக்கலாம் இருங்க. Shastri lived alone in the 2-story rented building. அதுல இருந்து வேணா பாருங்க. இருக்கு, அதுக்கு அப்புறம் தானே அது கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அது 2 பேரா பாருங்க, 2 பேரா அடுத்தது. அதுக்கப்புறம் இன்னி சாட் it was all a brain burning. Okay, fine. In his heart, Dr. Shastri in his heart always it was. அதுல இருந்து அந்த பேரால இருந்து அது கிடைச்சிச்சு. பிரபுபாதருடைய லீலாமிருதம் வாசிக்கிறதுக்கு நிறைய நமக்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நிறைய வேணும் மாதாஜி. That's my realization. It's not easy. அவருடைய
லீலாமிரதத்தை வாசிக்கிறதுக்கே நமக்கு வந்து நமக்கு நிறையவே இது வேணும், எனர்ஜி பிரபுபாத் எனர்ஜி, எந்தூசியாசம், நிறைய ஈடுபாடு இருந்தாதான் நமக்கு ஓரளவுக்கு புரியும். இது என்னுடைய, அதாவது ஒரு எப்படியும் ஒரு 2-3 மாசமா வாசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா நம்ம இந்த பிரபுபாதருடைய புக்கு லீலாமிரதம். செப்டம்பர் ஏண்டுனாக்க செப்டம்பர்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், மிட் மேல நினைக்கிறேன் லீலாமிரதம் செப்டம்பர்ல. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. ரொம்ப he has to show mercy. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அவருடைய கருணை இருந்தா அன்னைக்கு நல்ல எந்தூசியாசமா சொல்லலாம். இன்னைக்கு அவர்கிட்ட நம்ம கண்டிப்பா தாழ்மையோட வேண்டிக்கணும் அவருடைய கருணை கிடைக்கணும்ட்டு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனேய ஷலாகய சக்ஷுருன்மிலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் येन பூதலே ஸ்வயம் ரூபா கதா மह्यं ததா ஸ்வபதாண்டிகம். हे कृष्णा करुणा सिंधु दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिकान्त राधकान्त नमस्तुते. सप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी ऋषाभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छकल्पतारुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृन्द. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमति भक्तिवेदांत स्वामिनिधि नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादे पाश्चात्य देशधारिणे. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஓகே, ஸோ நீங்க சொன்ன மாதிரி சாஸ்திரி இங்க இருந்து in his art always it was burning that. Hare Krishna. So it was burning. புரியல எனக்கு. இல்ல மாதாஜி, நம்ம இந்த ஜூன்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்படிங்களா? சரி, ஓகே ஃபைன். I think அப்போ பக்தி வைபவ் இருக்கு. I got a confusion. No problem. So in his art always it was burning that the whole world was suffering in the materialistic view. லக்ஷ்மி, அந்த அம்மாவுக்கு நான் சொல்லியிருக்கேன், நீயும் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. நான் சொல்லிட்டேன் நானு, இல்லைன்னா எங்கேயுமே விட்டுடுவாங்க. அதனால நான் சொல்லிட்டேன். So it was burning that the whole world was suffering in the materialistic view. Everyone is busy in eating, drinking and be merry. அப்படின்னா joyful-ஆ இருக்கிறது, அதாவது என்ஜாய் பண்ற mood. So the whole world he was touring and preaching his mission that was prescribed by Chaitanya Mahaprabhu and his Guru Maharaj. He was having, அதாவது இது யார் சொல்றதுன்னா டாக்டர் சாஸ்திரி சொல்றார். யாரை பத்தினா பிரபுபாதரை பத்தி. He was having iron will determination. This is அந்த 8 இது சொல்லியிருக்கேன் இல்லையா, டிஃபீட்ஸ். அந்த டிஃபீட்ஸை பத்தி நம்ம படிச்சாலே ஆட்டோமேட்டிக்லி அவருக்கு இரும்பு போன்ற அந்த உறுதி. ஸோ இரும்பு அவ்வளவு சாமானியமா இது கிடையாது இல்லையா. ஸோ ஒரு ராடே நம்ம எடுத்து வைக்கணும்னா கூட, அந்த ராடை வளைக்கணும்னா கூட அவ்வளவு சுலபம் கிடையாது. அந்த அளவுக்கு கட்டியான உறுதி இருந்திருக்கு அவருக்கு. அண்ட் செல்ஃப் கான்பிடன்ஸ் அபவுட் இஸ் மிஷன். ஹி வாஸ் நாட் டவுட்ஃபுல் அட் ஆல். அப்படின்னா அவர் மனசுல ரொம்ப கிளியர் கட்டா இருந்திருக்காரு. அந்த கிளியர் கட் எப்போ வரும்னா, நாம யாரை நம்பி ஒரு செயலை செய்யறோன்ற அந்த நிலைக்கு போறோமோ அதன் அடிப்படை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான். நம்முடைய நம்பிக்கை எவ்வளவு உறுதியா இருக்கோ அதற்கேற்றவாறு அந்த செயல்பாடும் நாம் அவ்வாறு ஈடுபடுவோம். இங்கே பிரபுபாதர் அவர்கள் பகவான் மீதும் தன்னுடைய குருவின் மீதும் அசத்தியமான நம்பிக்கை கொண்டவர். அதனால்தான் அவருக்கு எந்த விதமான சந்தேகமே கிடையாது அவர் ஆற்றக்கூடிய இந்த கைங்கரியத்துல. ஸோ he was a திருத விரதா, staunchly determined. அப்படின்னா திருத விரதா என்பது சமஸ்கிருத வார்த்தை. ஸோ அதாவது ரொம்ப டிட்டர்மைண்டா, உறுதி கொண்ட மனசு அவருக்கு. ஸோ he was always preaching ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமய கேவலம் கலவ் நாஸ்தியவ் கலவ் நாஸ்தியவ் கலவ் நாஸ்தியவ் கதீர் அந்யதாக. அதாவது வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. ஹரே கிருஷ்ணா மந்திரத்தின் நாமத்தை, பகவானுடைய புனித நாமங்களை உச்சரிக்கிறத விட வேறு வழியே நமக்கு சொல்யூஷனே கிடையாது. ஸோ ஒண்ணு, ஆனா இன்னைக்கு ஒரு அந்த ஸ்பீச்ல கேட்கும் பொழுது நம்ம எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியே வந்தா மட்டும்தான் வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு வர முடியும்.
அது ஆன்மீகத்திலேனா இருக்கட்டும், பௌதீகத்துலனா இருக்கட்டும். சோ ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய செயல்களை நாம பௌதீக நிலையில பௌதீக செயல்கள் எல்லாமே ஆன்மீக நிலையில இருந்து நம்ம செய்யணும்னா நம்முடைய முயற்சி ஆன்மீகத்துல வந்து நம்ம கண்டிப்பா போடணும் இல்லையா? ஆனா ஆன்மீகத்தின் தரப்புல நம்ம போடாம ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. சோ நம்ம இந்த ஆன்மீகத்தின் தரப்பில் நாம ஆற்றக்கூடிய காரியங்கள் வந்து பௌதிகத்தின் தரப்பில் நாம் ஆற்றக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெறுமனே நாம பௌதிகத்தை கொண்டே நாம் அதை செயல்பட்டோம் என்றால் கண்டிப்பா அதற்கான வரக்கூடிய தடை கற்கள் இருக்கலாம், இல்லை வந்து அதனுடைய வெளிப்பாடு வந்து நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் எதையோ ஒண்ணு செய்ய போயிருப்போம், இதுதான் அதனுடைய அவுட்கம்மா வரும்னு நினைச்சுண்டு இல்லையா, அதனுடைய விளைவு இப்படிதான் இருக்கும், அதனால நமக்கு நல்ல ஒரு நன்மையான ஒரு வெளிப்பாடு வரும்னு நினைச்சுன்னு நம்ம செஞ்சிருப்போம். ஆனா அங்கே அதுக்கு எதிர்மறையான ஒரு விளைவை வந்து நமக்கு ஏற்படுத்தி நமக்கு தீராத ஒரு துயரத்துல வந்து நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்கோ எதையோ ஒண்ணு நம்ம நன்மை செய்ய போய் அவங்களுக்கு அது வந்து உபதிரவமா ஆச்சுன்னா அதனால நம்ம மனசு ரொம்ப பாதிப்படையும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் இல்லையா? அதே மாதிரி வந்து நம்ம எதையோ ஒன்று எதிர்பார்த்துட்டு செஞ்சு அங்க நமக்கு அது வராம போறது. சோ இப்படி பௌதீகத்தை நாம வெறுமனே பௌதீக முயற்சி கொண்டு பௌதிக எண்ணத்தோடு மட்டும் நாம செயல்பட்டோம் என்றால் அப்ப நமக்கு அதனால வரக்கூடிய விளைவுகளால நமக்கு மன உளைச்சல் எல்லாமே வரும். ஆனா அதே அந்த பௌதீகத்தை வந்து இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதை நாம எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத வந்து நினைத்து அவர் மீது நாம மனதை செலுத்தி இல்லையா, அப்புறம் நாம அதை செயல்பட்டோம் என்றால் அப்ப அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எதுவாயினுமே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு கண்டிப்பா வரும் இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு மன உறுதி வந்து ஒருத்தருக்கு வரும். சோ பிரபுபாதரோட நம்ம கம்பேர் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம அதுல 1% கூட நம்ம அச்சீவ் பண்ணிருக்கிறோமான்றது நமக்கு தெரியாது, அது பகவானுக்கு தான் தெரியும். சோ இப்படி நோ அதர் வே, இந்த பௌதீகத்தை வந்து நம்ம ஏதாவது ஒரு விதத்துல நம்ம கஷ்டப்பட்டு தான் இருப்போம் இல்லையா? இந்த பிரபஞ்ச வாழ்க்கை என்பது துன்பம் நிறைந்த வாழ்க்கை தான். சோ இங்க வந்து இந்த நிமிடம் நல்லா இருக்கிற மாதிரி அடுத்த நிமிடம் அதே போல இருக்கும்ன்றதுக்கான உத்தரவாதம் எதுவுமே கிடையாது. அதையே நாம வந்து ஆன்மீகத்தை கொண்டு மன நிறைவோடு நம்ம செயல்படக்கூடாது. இப்படி ஒரு கொஸ்டின் நம்ம கண்டிப்பா கேட்டுக்கணும் நம்மள. சோ ஆல்வேஸ் டிஸ்கஸிங், சம்டைம்ஸ் த ஹோல் நைட் ஹி வாஸ் டிஸ்கஸிங் வித் மீ அப்படின்னா, சோ அவருக்கு என்னெல்லாம் அந்த உணர்வு, அதாவது ரியலைசேஷன்ஸ் இல்லையா, சோ பிரபுபாதர் எதையெல்லாம் அவர் உணர்ந்தாரோ அதை வந்து இவரிடத்துல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. அததான் அவர் இந்த இடத்துல சொல்றார். சம்டைம்ஸ் ஐ வாஸ் ஃபெட் அப், சில நேரத்துல இவருக்கு வந்து இவர் நிறைய பேசி பேசி அவருக்கு அந்த இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுறோம்னா, இப்ப நான் உங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல அவர் இங்க என்ன எழுதியிருக்காரோ அதை வந்து என்னுடைய இந்த கொஞ்சமா இருக்கக்கூடிய இந்த இன்டெலிஜென்ஸ் வச்சு, அதுவும் அந்த இன்டெலிஜென்ஸ்க்கும் உரிமையாளர் பகவான் தான், அவர் இதை சொல்லவை அப்படிங்கிறத வந்து நிலைப்படுத்தும் போது சொல்லும் போது உங்களுடைய ஈடுபாடு என்ன இருக்கோ அதுக்கு ஏற்றவாறுதான் இதை வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? நானும் இதை ஈடுபாடோட படிச்சு அதை புரிஞ்சுட்டு உங்களுக்கு சொன்னாதான் எனக்கும் கூட அது அதனுடைய இது முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தெரிய வரும். நானும் ஏதோ படிக்கிறேன்னு சொல்லி வாசிச்சு நானும் எதையோ ஒண்ணு சொன்னேன்னா அது மிக மிக தவறான ஒன்று இல்லையா? சோ அந்த மாதிரி இங்க ரியலைசேஷன் பத்தி நாம கண்டிப்பா பார்க்கணும். இப்ப எடுத்துரைக்கக்கூடிய உங்களுடைய இந்த மூட் ஆஃப் லிசனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அததான் இந்த இடத்துல இங்க சாஸ்திரி அவங்களுக்கு வந்து எல்லா சமயத்திலுமே அவருக்கு ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? சோ அததான் இந்த இடத்துல வெளிப்படுத்துறா. சில சமயத்துல எனக்கு அதை கேட்கணும்னு தோணாது, அப்படி அது ஃபெட் அப் ஆக்சுவலி. I was requesting, please don't disturb me, please let me sleep. And he the old man missionary worker, he was just like a young man. வயசுல மட்டும்தான் அவரு முதியவர், ஆனா செயல்படுற விதத்துல மனசு ரொம்பவுமே இளமையான ஒரு நிலையில இருந்து கொண்டு இந்த இயக்கத்தை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா அவருடைய ஆழ்ந்த சிந்தனைகள் மற்றும் வந்து அவருடைய ஈடுபாடு, அதற்காக தான் செய்ய வேண்டிய அந்த முயற்சிகளை பத்தி அவருக்கான உள்ள ஆர்வம், இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஒரு எழுத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐ வாஸ் எ யங் சாப், இதுதான் ஐ திங்க் மாதாஜி சொன்னது. அண்ட் he was just like my friend, my elder brother. He was just like my guide and teacher because the preacher is a friend, philosopher and guide. ஸோ அவர் சொல்றாரு ஐ வாஸ் எ யங் சாப், யாரு இந்த சாஸ்திரி சொல்றது. அண்ட் he was, அவர் வந்து வயதுலதான் முதியவர், ஆனா பேச்சுல எல்லாமே வந்து இளமையா இருந்தது. எனக்கு ஒரு நண்பனை போல இல்லையா, என்னுடைய ஒரு பெரிய அண்ணனை போல இல்லையா.
அதே மாதிரி வந்து எனக்கு வாழ்க்கையில வந்து வழி நடத்துபவரை போல, எனக்கு வந்து ஒரு ஆசிரியரை போல, ஒரு போதகரை போல, ஒரு நண்பரை போல, ஒரு தத்துவவாதி போல எல்லாத்தையுமே அவர் வந்து உணர்கின்றார். இது சாஸ்திரியுடைய ஸ்பீச் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? சோ இங்க பிரபுபாதர் என்னெல்லாம் பேசுறார் அப்படிங்கறத வந்து அவர் மனசுல இந்த ஹோல் டே he was touring and preaching his mission. நாள் முழுவதுமே வெளியில சுத்துவாரு, அப்புறம் வந்து எடுத்துரைப்பார் எல்லாருக்குமே. தட் வாஸ் பிரிஸ்கிரைப். சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லியிருந்தார், அவருடைய குரு மகாராஜ் என்ன சொல்லியிருக்கார், அது எல்லாத்தையுமே அவர் எடுத்துரைப்பார். அவருக்கு அதாவது நல்ல திடமான ஒரு மனசு இல்லையா? அதே மாதிரி அவருக்கு வந்து நம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆனா அந்த நம்பிக்கை அவருக்கு எங்கிருந்து வந்ததுன்னா, அவர் தன்னை வந்து தன்னுடைய குருவுக்கு சரணாகதியை அடைந்து விட்டார். அதனாலதான் அந்த நாம கூட அந்த மாதிரி ஒரு சரணாகதி கண்டிப்பா அடையணும். இப்ப நம்மளாம் தீட்சையை வாங்கியிருக்கோம், ஆனா குருவோட நமக்கு அசோசியேஷன் வந்து அதாவது ஒரே வாட்டி தான் நம்ம வந்து இந்த வாட்டி தீட்சை வாங்கினவங்க அட்லீஸ்ட் ஒன்லி ஆன்லைன்ல தான் பார்த்தாங்க. சோ நாங்க அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், பேசவே இல்லை இல்லையா? சோ அசோசியேஷன் வாட் நாட் தேர். பட் ஸ்டில் நம்முடைய சமர்ப்பணத்தை குருவிடத்துல நாம சமர்ப்பித்தால், சோ நேர்ல பார்த்து செய்யக்கூடிய என்ன செயலா இருந்தாலும் அதை நம்ம சமர்ப்பணத்தினால கண்டிப்பா பெறுவோம். இது நமக்கு குருவிடத்துல ஏற்பட வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஸ்ட்ராங் பண்ணாதான் அப்படியே அவருடைய குருன்ட்டு அப்படியே கடைசியில அந்த ரிலேஷன்ஷிப் போகும். அதனால வி ஷுட் டெவலப் தட். ஸோ அப்போ அந்த இது எப்படி இருக்குன்னா, இப்போ பிரபுபாதருடைய செயல்கள்ல எப்படி நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்றோமோ அதே மாதிரி நாமளும் வந்து வி ஷுட் சரெண்டர் அவர் செல்ஃப் டு த குருஸ் மிஷன். நம்ம குரு மகாராஜ் என்ன சொல்லியிருக்காருன்றத வந்து அதை நாம் அப்படியே பயன்படுத்தணும். ஸோ he was having iron will determination and even இன்னைக்கு அந்த ஸ்பீச்ல நான் கேட்கும் பொழுது ஒரு முறை 19 இயர்ஸ் ஆகும் நம்ம குரு மகாராஜ். ஸோ ஜெயபாத் சாமி மகாராஜ்க்கு வந்து 19 இயர்ஸ் 19 வயசு. ஸோ மாயாப்பூருக்கு வந்திருந்தார். கல்கட்டால ஒரு டெம்பிள்ல வந்து அவரை பிரசிடென்ட் பண்ணார். யார ஜெயபதகசாமி மகாராஜா வந்து பிரபுபாதர் வந்து பிரசிடென்டா பண்ணியிருந்தார். அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய அந்த மாயாப்பூர் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அது ஒரு அதாவது வறண்ட பிரதேசமா இருந்தது அந்த இடத்துல. ஸோ இங்க போயிட்டு இதுதான் வந்து இன்டர்நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் அவர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவரு அதுக்கு நீ தான் வந்து இந்த டெம்பிளுக்கு பிரசிடென்டா இருப்ப அப்படிங்கிறதையுமே வந்து சொன்னாராம். அப்போ இது வந்து ஒரு டிவோட்டி சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் அவங்க யூடியூப் அந்த வீடியோஸ்ல பார்த்தப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. தட்ஸ் ஹவ் ஜெயபாதசாமி மகாராஜ பத்தி அவ்வளோ அழகா பேசினாங்க 19 இயர்ஸ்ல. அப்போ குரு மகாராஜ் இங்க ஒண்ணுமே கிடையாதே, காலி இடம் தான் இருக்கு. சோ இந்த இடம் கொடுத்துருக்கேன், இப்ப நீ இதுல இருந்து நீ வளர்த்து வை, இந்த இடத்த வந்து நல்ல ஆர்கனைசேஷன்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னுட்டு சொன்னாராம். ஸோ அந்த ஒரு வார்த்தையை தான் நான் இவ்வளவு சின்ன வயசு நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, உனக்கு தான் தேவையானதெல்லாம் இருக்குல்ல, பண்ணு. என்னுடைய குருநாதர் கூட எனக்கு ₹1 கொடுக்கல, இடமும் கொடுக்கல. நான் வந்து அமெரிக்கா போயிட்டு வெறும் கையோட தான் போனேன். இப்போ அந்த இடத்துல 108 இப்ப வந்து நிறைய ஆலயங்கள் எல்லாம் ஆயிருக்கு இல்லையா? அந்த மாதிரி நீயும் உனக்கு இப்ப இந்த இடத்த கொடுத்துருக்கேன், இதை நீ நல்லா டெவலப் பண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஸ்ரீல பிரபுபாதர் நம்ம ஜெயபதசாமி மகாராஜ்க்கு. ஆனா இன்னைக்கு அந்த மாயப்பூர் டெம்பிளுக்கு பிரசிடென்ட். ஸோ ஆக்சுவலி நம்ம குரு மகாராஜ் தான் பிரசிடென்ட்ன்றதே எனக்கு தெரியாது, ஆனா அந்த ஸ்பீச்ல இருந்து கேட்கும் போதுதான் தெரிஞ்சது. ஸோ அதை எவ்வளவு நல்ல விதத்துல பெங்கால்ல பாத்தீங்கன்னாக்கா 42,000 டிவோட்டிஸ் டோட்டலி. ஸோ அதையும் அவங்க சொன்னாங்க. அதுல 35,000 டிவோட்டிஸ் வந்து டிசைபிள்ஸ் ஆஃப் ஜெயபதசாமி மகாராஜ் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஹரிபோல் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ 35,000 டிவோட்டிஸ்க்கு வந்து இனிஷியேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அவ்வளவு கருணை இல்லையா? அந்த அளவுக்கு அவர் கருணை அவருக்கு கிடைக்கணும்னா அவருடைய சரணாகதி அவருடைய குருடத்துல, அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து அயராத அவருடைய உழைப்பும் கூட இல்லையா? இந்த சேவையை வந்து அவர் செய்திருக்கார். இந்த ஆர்கனைசேஷன் பெங்கால் மற்றும் வந்து அதாவது மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் தான் பங்களாதேஷ் இல்லையா? அது வேறு நாடு. ஆனாலும் வங்காளம் ஒன்றாக இருந்து நம்ம சுதந்திரம் வாங்கும் பொழுது 2ஆக பிரிந்தது. அது மேற்கு வங்கமானது. இது வந்து மேற்கு வங்கம் நம்மளோட இருக்கு, கிழக்கு வங்கம் தான் வந்து பங்களாதேஷ் ஆனது இல்லையா? இன்றைக்கு கூட அங்க வந்து
100 மேல 1000 மேல வந்து ப்ரீச்சர்ஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீச்சிங் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்து செய்யக்கூடிய ப்ரீச்சர்ஸ் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இப்படி ஜெயபாதக மகாசாமி மகாராஜுடைய கருணை நமக்கு கண்டிப்பா தேவைன்னா நம்முடைய இங்க இந்த ஸ்டான்ஸால இருந்து பார்க்கும் பொழுது இப்போ ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் அவருடைய குரு மகாராஜா இருக்கக்கூடிய பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரார் அவரிடத்தில் அவர் செய்த சமர்ப்பணம் சரணாகதி அதனுடைய விளைவுதான் இத்தனை உலகம் முழுவதுமே நம்மளால வந்து ISKCON இயக்கம் நமக்கு எல்லாமே கிடைச்சது இல்லையா? சோ அத வந்து அந்த அளவுக்கு உறுதி கொண்டு இப்ப நாம எல்லாரும் அதே மாதிரி உறுதி கொண்டு நம்முடைய குரு இடத்துல நாம சமர்ப்பணத்தை நாம செய்து இந்த பக்தி தொண்டுல வந்து நாம படிப்படியா முன்னேறி நம்மளால முடிஞ்சவங்க யாருக்கு வேணாலுமே இது எடுத்துரைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை வந்து கண்டிப்பா அவருடைய அருளால பெறணும். நீங்க எல்லாம் கூட உங்க வீட்டுக்கிட்ட யாராவது 4 குழந்தைங்க இருந்தா உட்காந்து 2 ஸ்லோகத்தை சொல்லி கொடுப்போம். ஸோ தட் இஸ் ஆல்சோ எ கிரேட் சேவா. ஸோ நம்ம சொல்லி கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். 1 ஸ்லோகம் 2 ஸ்லோகம் ரொம்ப அன்பா பேசி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரசாதத்தை கொடுத்து நீங்க யூ ஹாவ் த அசோசியேஷன், நீங்க எப்படியும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்றீங்க, அந்த பிரசாதத்தை குழந்தைங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க ஒரு டீச்சரா இருக்கும் பொழுது நீங்க அதை வந்து 1 or 2 ஸ்லோகாஸ் வந்து உங்களால முடிஞ்ச சேவை நீங்க செய்யுங்க. ஸோ நோ ஒன் இஸ் கோயிங் டு அப்ஜெக்ட் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு உறுதி நமக்கு தெரிஞ்சதை 10 பேருக்கு. இங்க அவருடைய அயராத உழைப்பு, அவர் செய்த சேவை, அந்த சேவையில வந்து அவருடைய அனுபவங்கள், அவர் என்ன நினைக்கிறார், யார்கிட்டயாவது டிஸ்கஸ் பண்ணணும் இல்லையா? அதன் டிஸ்கஷன் தான் இவர்கிட்ட பண்ணியிருக்கார். ஆனா இவர் வந்து சேம் மூடு கிடையாது ஆஸ் ஸ்ரீலா பிரபுபாதா இல்லையா? இப்ப நாம எல்லாம் கூட வெவ்வேறு விதமான மனநிலை கொண்டவர்கள் தான். இப்போ பிரபுபாதருடைய மனநிலை வேறு, இவருடைய மனநிலை வேறு. அதுதான் மூட் ஆஃப் த மிஷன் இல்லையா? சோ அவர் அந்த உற்சாகத்தோடையும் இல்லையா, உற்சாகம் தைரியாத் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சோ அந்த ஒரு உற்சாகத்தோட வந்து அவர் பேசுறது, இவர் எல்லா சமயத்திலுமே அதே உற்சாகத்தோட இவரும் கேட்டுக்க மாட்டார். சில சமயத்துல கேட்டுப்பார், சில சமயத்துல வந்து கேட்டுக்க மாட்டார், சில சமயத்துல அவருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்கும். அததான் இந்த இடத்துல அவர் எக்ஸ்பிரஸ் பண்றார். யாரு? டாக்டர் சாஸ்திரி. ஸோ ஆல்வேஸ் டிஸ்கஸிங், சம்டைம்ஸ் த ஹோல் நைட் வில் பி டிஸ்கஸிங். அப்ப அவருக்கு வந்து எந்தூசியாசமா அப்ப அவருக்கு டைம் இருந்திருக்கும், கேட்கணும்னு தோணி இருக்கும். ஸோ அந்த ஒரு நிலையில இருந்து அவர் வந்து செயல்படுவார். ஸோ அண்ட் சம்டைம்ஸ் ஐ வாஸ் ஃபெட் அப்னு சொல்லிட்டார், கேட்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் ஆயிட்டு போட்டா கேட்க முடியாது. அப்போ வந்து டைரக்டா வந்து ஐ வாஸ் ரிக்வெஸ்டிங், ஸோ இன்னைக்கு எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாத, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கொள்றது. இந்த ஓல்டு மேன் மிஷினரி ஒர்க்கர் அவருக்கு இல்லையா, மிஷினரி ஒர்க்கர், அதாவது இந்த இயக்கம் அதுல he was just like a young man. ஒரு இளைஞருடைய உத்வேகம் இதெல்லாமே வந்து அவர்கிட்ட இருந்ததா சொல்லப்படுறது. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப், ஐ வாஸ் a young chap. யாரு? சாஸ்திரி. he was just like my friend. அந்த வயசான இதுலயுமே அவர் எனக்கு நண்பராகத்தான் தோன்றினார். நண்பர், அண்ணன் இல்லையா, வழி நடத்துபவர், போதகர், ஆசிரியர், இந்த நிலை தத்துவவாதியா எனக்கு சொன்னார். he was always trying to create a good atmosphere. ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை வந்து எப்பவுமே படைக்கணும்னு தோணும். தட் இஸ் ரைட். நீங்க பிரபுபாதருடைய லெக்சர்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்க கூகுள்லே யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணாலே நிறைய வரும். ஸோ அவருடைய ஸ்பீச் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப கிளியர் கட்டா கம்யூனிகேஷன் இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும் இல்லையா? சாங்கிய பிலாசபின்னு அப்படிதான் கேட்டா வருது. சாங்கியம் இல்லையா, சாங்கிய தத்துவத்துக்கு வந்து சாம் பிளஸ் அதுக்கு என்னவோ திருச்சி நான் அன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை, அதை எழுதி வச்சிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன், கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் சாம் பிளஸ் அங்கியான்னு நினைக்கிறேன். சாம் பிளஸ் அங்கியானி அதை பிரிக்கும் பொழுது சாம் அப்படின்னா கம்ப்ளீட் முழுமை, சான்னா முழுமை என்று பொருள். ஆக்சுவலி அங்கியா மீன்ஸ் அதாவது அதனுடைய விளக்கம், முழுமையினுடைய விளக்கத்தை தான் கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன். இந்த வார்த்தை மட்டும் என் மனசுல அவர் சொன்ன விதம் எனக்கு அப்படியே ஆழமா பதிஞ்சிருச்சு ஆக்சுவலி. ஸோ அந்த கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் வந்து அதாவது எதை பத்தி? இந்த ஆன்மாவை பற்றி. ஓகே, ஆன்மாவை பற்றியான முழு அறிவு தான் சாங்கியம் என்றது. ஸோ ரொம்ப அழகா அந்த மாதிரி தத்துவத்தை நான் எங்கேயுமே சொன்னதை நான் கேட்கல இது வரைக்கும். 4 வருஷத்துல யாருமே அந்த சாங்கியம்னா என்னன்னு விரைச்சு சொன்னதே இல்லை. ஆனா பிரபுபாதர் வந்து அது ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். அது அப்படியே உங்களுக்கு நான் மறுநாளே உங்களுக்கு நான் சொன்ன கிளாஸ்ல
ஐ டோன்ட் நோ நீங்க அப்சர்வ் பண்ணீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ ஆனா சாங்கியம் என்றால் அந்த பிரிக்கிறதுல நான் ஏதோ தவறு பண்றேன், அது மட்டும் எனக்கு தெரியாது. ஆனா அதனுடைய அர்த்தம் வந்து கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு அர்த்தம். கம்ப்ளீட் என்றால் முழுமை, பூரணம் இல்லையா? அதை பத்தி. அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன் போது அதனுடைய விளக்கம் இல்லையா? அதை பத்தி சொல்றது. இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா இந்த பொருளுடைய தன்மையை பற்றி சொல்றது இல்லையா? சோ இது எதனால் ஆனது, இதனுடைய கலரு இல்லையா, இதனுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கறது எல்லாமே சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரிதான். சோ முழு விவரம் அப்படிங்கிற கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒன்றை பற்றியான முழு விவரம், அதுதான் சாங்கியம் என்பது. அந்த சாங்கியம் என்பது இந்த இடத்துல நம்ம எதை பத்தி சொல்றது, அது ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி பத்தி சொல்றது. ஓகே, ஸோ இங்க இஸ் ட்ரைங் டு கிரியேட் அ குட் அட்மாஸ் அப்படின்னா ரொம்ப நல்ல தத்துவங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் விளக்க உரை பாகவதத்திலையும் பகவத்கீதையும். த ஹோல் பகவத்கீதா வாஸ் இஸ் பிராக்டிக்கல் லைஃப் அப்படின்னா அவர் அதெல்லாம் உணர்ந்திருப்பார். அவருடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல நமக்கு ரிப்பிட்டிஷனா தெரியலாம், ஆனா அந்த இடத்துக்கு அது கண்டிப்பா சம்பந்தப்பட்டிருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில அனுபவம் நிறைய இடங்கள்ல அவர் சொல்லியிருக்காரு. ஹிஸ் மிஷன் வாஸ் நாட் எ மிஷன் ஆஃப் ப்ரீச்சிங் ஒன்லி, ப்ராக்டிகலிட்டி, அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில இல்லையா? நம்ம என்ன படிக்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கையில வந்து நடைமுறைக்கு எடுத்துட்டு வரணும். அதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ். சோ அவர் செய்த இந்த இயக்கம் வந்து வெறும் இயக்கம் மாத்திரம் கிடையாது, போதிக்கக்கூடிய இயக்கம் மாத்திரம் கிடையாது, ஆனா பிராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன், அதை நம்ம செயல்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அஜ்ஞானவாதி இல்ல ஒரு பக்தரற்ற நிலையில இருக்கிறவங்கள வந்து நம்ம பக்தரா மாற்றணும்னா அதற்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிரசாதம் இல்லையா? பிரசாத விநியோகம். பிரசாதத்தின் மூலமா எத்தனையோ பேர் வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. ஐ திங்க் யாரோ எனக்கு சொன்னாங்க, பிரசாதத்துக்காக தான் நான் கோயிலுக்கே வருவேன். யாரு சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு மேபி. அது மாதிரி பிரசாதம் நன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு கோயிலுக்கு போறவங்க உண்டு இல்லையா? சோ அங்க ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து when they will develop the taste. சோ இங்க இந்த பிரசாதம் எடுத்துக்கும் பொழுது நமக்குள்ளே மாற்றங்கள் என்பது கண்டிப்பா இருக்கும். So he was also trying to catch me for his mission. இவரையுமே அதுல இழுக்கணும்னு நினைச்சிருக்காரு. And I try to slip away. ஆனா அங்கிருந்து நான் அழிவிடுவேன். I did not think that he would do any miracle for spiritual revolution of the world, although that is what he என்ன அவர் ஏதாவது செய்வாரான்றது எனக்கு தெரியாது. அதாவது என்னுடைய எண்ண ஓட்டத்துல அது வரல. இவ்வளோ பெரிய இந்த அதாவது ரெவல்யூஷன்னா அந்த பரிமாற்றம் இல்லையா? இந்த பிரபஞ்சத்துல இத்தனை பரிமாற்றம் என்பது ஆகும், பரிமாற்றம்ன்றது கிடையாது. ரெவல்யூஷன் என்பது போராட்டமா, ரெவல்யூஷன் என்றது என்ன சொல்லுவோம் நம்ம, மாற்றம், புரட்சி. புரட்சி. கரெக்ட். ரெவல்யூஷன்னா புரட்சி. போராட்டம். ஆன்மீகத்துல வந்து இவ்வளவு பெரிய போராட்டம், புரட்சி, அதாவது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியதுதான் வந்து புரட்சி இல்லையா? சோ எக்ஸாக்ட் வேர்டு புரட்சி தான், ரைட். சோ ஆனா இந்த அளவுக்கு இது வந்து மேம்பாடா அமையும் அப்படிங்கிறது வந்து எனக்கு கண்டிப்பா தெரியாதுன்னு யார் சொல்றது இந்த இடத்துல? சாஸ்திரி சொல்றாரு. While Dr. Shastri tended his clinic, Abhay sat and spoke with patients, occasionally recommending medicines, but mostly preaching. அதாவது அவரும் வந்து மெடிசன் அந்த இதுதான் வச்சிருந்தாரு இல்லையா? சோ எப்பயாவது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாக்கா, அதாவது சாஸ்திரியினுடைய அந்த மருந்தகத்துல வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னாக்கா, சில சமயத்துல மருந்துகள்லாம் கொடுப்பாரு. நிறைய வாட்டி மருந்துக்கு போக்கஸ் பண்றதை விட நித்தியமான மருந்து எதுவோ அதை கொடுக்கலாம் இல்லையா? அந்த ஒரு செயல்ல தான் அவர் ஈடுபட்டிருக்காரு. ஃபார் நவ் ஹி வாஸ் கண்டென்ட் டு லீவ் அண்ட் ப்ரீச் இன் ஜான்சி. ஸோ இப்போதைக்கு அவர் வந்து ஜான்சில தான் வந்து இருந்து அவர் வந்து இதை போதிக்கணும்னு நினைக்கிறார். ஹியர் வாஸ் லைஃப், பீப்புள் ரிசெப்டிவ் ஃபார் ஹிஸ் ஸ்பீச்சிங். அதாவது ரிசெப்டிவ் மீன்ஸ் அதை கேட்பதற்கு தயாரா இருக்கக்கூடிய அந்த பாவம் இருந்தது. who responded to his urging them to chant Hare Krishna. அவங்க எல்லாருமே yes they accepted Hare Krishna மகாமந்திரம் சொல்லணும். His desire and determination to leave everything else behind and preach day and night depending on Krishna for the result were increasing. அதாவது இரவு பகல் பாராது இதை வந்து சொல்லி கொடுக்கணும். அவருடைய ஆசை மற்றும் அவருடைய உறுதி, இது ரெண்டுமே வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு இதை மட்டுமே செய்யணும், இரவு பகல் பார்க்காம அப்படின்னு நினைச்சது வந்து
அந்த அந்த ஈடுபாடு வந்து அவருக்கு வந்து மேலும் வந்து அவருடைய இந்த சேவையினுடைய இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அபிவிருத்தி ஆனதுன்றது சொல்றாரு. He began regularly lecturing and chanting at various programs in the city. பல்வேறு இடங்கள்ல, sometimes at several in one day. அதாவது ஒரே நாள்லயே வந்து நிறைய இடங்கள்ல செய்வார். On Sundays he would lecture at சாதனா மந்திர், another day in the கீதா மந்திர், another day in தியோபிசிக்கல் சொசைட்டி. அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சில இதுல வந்து ரெகுலர்லி இன் பீப்புள்ஸ் ஹோம், நிறைய பேர் வீட்டுல கூட போய் அவர் வந்து நாம ஜபங்கள் அப்படின்னா அந்த வீடெல்லாம் நிறையவே புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த வீடு இல்லையா. இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாமே ஒரு ஒரு நல்ல ஆத்மா வந்து ஒரு வீட்டுக்கு வராங்கனாக்கா அது வந்து நம்ம வி ஆர் பிளெஸ்டுன்னு அர்த்தம் இல்லையா. சோ பிரபுபாதரே ஒரு வீட்டுக்கு போய் இந்த நாம ஜபங்கள் செய்திருக்காருன்னா அந்த வீடு வந்து நிறையவே ஏதோ ஒரு சுக்குருத்தி இருக்கணும் அவங்களுக்கு இல்லையா. Mr. Ram Mitra, the shopkeeper poet, maintained a Shiva temple near his home. அவர் வீட்டுக்கிட்ட ஒரு சிவ ஆலயம். And Abhay began to perform கீர்த்தனா and lecture there. அங்கே உட்கார்ந்து அவர் வந்து கீர்த்தனம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து lectures. Sometimes Mitra would speak in Hindi on Bhagavad Gita. சில சமயத்துல அவரே வந்து இந்த மித்ரா என்ற கூடிய அந்த அந்த கடைக்காரர் இல்லையா, அவர் வந்து பகவத்கீதையை வந்து சாதன மந்திர்ல பேசுவார். And Abhay would attend. அபையும் அட்டென்ட் பண்ணுவார். Sometimes Abhay would visit Mr. Mitra at his utensil shops. அங்கேயும் இவரும் போய் பார்ப்பார். The shop was in a crowded Jhansi bazaar and opened onto the busy street. Abhay would sit down like an ordinary customer amidst stacks of stainless steel buckets, plates. So இதெல்லாம் and speak to Mitra and friends about Chaitanya Charitamrita. Or sometimes he would listen to Mitra tell about his published book of poetry and his literary reputation. So அவர்கிட்ட வந்து அவர் வந்து ஒரு கவிதை எழுதக்கூடிய போயட்னா போயம்னா கவிதைன்னு சொல்ல முடியுமா? கவிதை போயட் கவிதை தான் அது. கவிஞர். இவர் அவர்கிட்ட வந்து இத கேட்பார். சோ அவர் என்னென்ன புஸ்தகம்லாம் அவர் வந்து வெளியிட்டு இருக்காரு இல்லையா. சில சமயத்துல இவர் சைத்தன்ய சரிதாமிர பத்தி சொல்வார். அவர் பகவத்கீதை எடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து இந்த இடத்துல எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. சோ பிரபுபாதருடைய இந்த அதாவது மிஸ்டர் மித்ரா saw that Abhay's ambition was no less than to make the whole city of Jhansi alive with Krishna consciousness. So Abhay quoted Chaitanya, one who has received the great fortune of taking birth in India should make his life perfect and then do good for others by spreading Krishna consciousness. Chaitanya Charitamritathla இருந்து எடுத்து சொல்றார், அவர் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார். யார் ஒருத்தர் வந்து இந்த பரத கண்டத்துல பிறக்கிறதுக்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை வந்து அவர்கள் வந்து பக்குவம் அடையறதுக்கான முயற்சி கண்டிப்பா செய்யணும். அதோட அவர்கள் அடைந்த அந்த நல்ல ஒரு நிலையை அடைந்த பிறகு அடுத்தவர்களுக்கு இந்த கிருஷ்ண உணர்வை பற்றி எடுத்துரைக்கணும் அப்படிங்கிறது. பேசிக்கலி சனாதன தர்மத்தை பற்றி கண்டிப்பா சொல்லணும்ன்றதுதான் இல்லையா. சனாதன தர்மம் என்பது பகவானுக்கு, அதாவது ஒன்லி இந்த டிவைன் இந்த டிரான்ஸ்டென்டல் நாலேஜ் அதை பத்தி சொல்றதுதான் வந்து இந்த சனாதன தர்மம் என்பது. ஸோ மிஸ்டர் மித்ரா saw that அவருடைய குறிக்கோளை நல்லா பாக்குறார். இந்த ஜான்சி நகரத்துல வந்து எல்லாருமே கிருஷ்ண உணர்வு நிலைக்கு வந்து கொண்டு வரணும்ன்ற அவருடைய அதாவது கோல் அப்படி எய்ம் இல்லை, எய்ம்னா அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்தை வந்து அந்த கடைக்காரரால புரிஞ்சுக்க முடியாது. And Mishra would nod, his handsome Nehru-like face forming a smile. But he saw that Abhay wanted people to do more than merely listen to him. He wanted them to do something. So கேட்கறது மாத்திரம் கிடையாது, அதுக்கு மேலையும் அவர் வந்து எதிர்பார்த்திருக்காரு. ஸோ ஒருத்தர் கேட்டா மட்டும் பத்தாது, அதை வந்து வாழ்க்கையில நடைமுறைக்குன்னு கொண்டு வரணும். Once Mr. Mitra offered Abhay a copy of his book, showing him the forward by a famous man, and repeatedly mentioned that the great sadhu Vino Bhave had liked the poems very much. When Mitra learned that Abhay was a regular milk drinker, he began offering Abhay fresh milk daily from his cow. A black cow gives good milk. அதாவது கருப்பு பசுமாடுதான் ஸ்பெஷல் மில்க் கொடுக்கும்னு இங்க போட்டிருக்காங்க, தெரியல. Abhay invited Mitra to accompany him on foot to nearby villages along with a kirtan party for preaching, but Mitra declined, being unable to get anyone to tend the shop for him. அவர் கடையை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாதனால அவரால் போக முடியாம போயிடுறது. ஸோ இவருடைய புஸ்தகம், அதாவது பிரபுபாதர் தான் எழுதி இருக்கக்கூடிய புஸ்தகத்தை வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்திருக்கார்.
அதுக்கப்புறம் ரிப்பீட்டட்லி மென்ஷன் கிரேட் சாது ஹேட் லைக் த போயம்ஸ். ஏதாவது ஓகே மித்ரா வந்து நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு இல்லையா, அதெல்லாமே இவருக்கு கொடுத்து வினோபாவே என்றவர் கூட நம்ம படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா. இஸ் a ஃபேமஸ் பர்சன் ஒன்லி. ஆமா மாதாஜி. அவரும் பூமி வந்து தானம், பூமி தானம் Faintly மாதாஜி. person பூமி மாதாஜி. பூமியை வந்து பூதானம் தானம் கொடுக்க, சொல்லுவாரு. பூதானம். பூதான அந்த இயக்கம். So, ஜமீன்தார் அவர் இவருடைய எழுதுறதுக்கு காரணமா இருந்தார் மாதாஜி. நிறைய நிலங்கள் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தார் மாதாஜி. நல்ல ஒரு ஆன்மீகவாதி, பகவத்கீதையில ரொம்ப பக்தி. ஓகே. சோ இவர் எழுதிய அந்த மித்ரா எழுதக்கூடிய அந்த போயட்ரிஸ் எல்லாமே அவருக்கும் பிடிக்கும்ன்றத வந்து அந்த இடத்துல மேற்கோள் காட்டி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அசோசியேஷன் வரும்பொழுது பிரபுபாதரை பத்தி அவருக்கு என்ன தெரியுதுன்னா, இவர் வந்து பசும்பால் குடிப்பார் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சிருக்கு. நான் தான் அவர் வரும்போதெல்லாம் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பசுமாடு இல்லையா, கருப்பு பசுமாடு பாலை வந்து கொடுப்பாராம். ஸோ ஐ திங்க் இங்க கொடுத்துருக்காங்க. அந்த கருப்பு ஜென்ரலா வந்து கருப்பு பசுமாடு வந்து ரொம்ப அதனுடைய பால் வந்து ரொம்ப ஸ்பெஷல் மில்க் அப்படிங்கிற குட் மில்க்னு சொல்லியிருக்காங்க. அபய் இன்வைட்டட் மிஸ்டர் மித்ரா டு அக்கம்பனி ஹிம் ஆன் ஃபுட் டு நியர். ஆனா இந்த இது சங்கீர்த்தனத்துக்காக இவரை வந்து இன்வைட் பண்ணும்பொழுது அவர் வந்து மறுத்திருக்காரு, ஏன்னா கடையை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைன்ட்டு. Another young Ayurvedic doctor, Dr. Siddhi, who immediately expressed interest in Abhay's enthusiastic plan for spreading. Siddhi என்றவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். He came several times to my place. I got a kirtana room on my roof and he performed kirtana. There was a well as well at the Gita Mandir. We are also going daily on the Theosophical Society. There was an atmosphere, a very pious, sacred and calm atmosphere when kirtan and preaching and lectures were performed. He used to play harmonium. We accompanied him for meeting people and preaching his mission. The main thing was to perform kirtana and give a lecture on Bhagavad Gita and the life of Krishna. Chaitanya Mahaprabhu was his Lord and I also loved him. இது வந்து யார் எக்ஸ்பிரஸ் பண்றது, அந்த சித்தி என்றவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றார். அதாவது பிரபுபாதரோட அவர் நிறைய இடங்களுக்கு சென்றிருக்கிறார் இல்லையா. அவங்க வீட்லயே மேல வந்து ரூம் இருக்கு இல்லையா, அது கீர்த்தன் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. கீதா மந்திர் மாத்திரம் கிடையாது, அடுத்து தியோபிசிக்கல் சொசைட்டி அந்த பிளேஸ், சாதன மந்திர், கீதா மந்திர், அடுத்து தியோபிசிக்கல், இந்த 3 லொகேஷன் நிறைய இடத்துல சொல்றாங்க இல்லையா. அதை தவிர்த்து இவருடைய வீட்லயே மேல இடம் கொடுத்துருக்காங்க. சோ எப்பெல்லாம் அந்த இடத்துல பஜன் பண்றாங்களோ அந்த சமயத்துல வந்து ஒரு தெய்வீகமாக இல்லையா, புனிதம், அமைதி எல்லாமே வந்து நிலைப்படுவது. பயஸ் மீன்ஸ் தர்மம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலை வந்து அந்த இடத்துல ஏற்படுறதா சொல்லப்பட்டிருக்கு. மேலும் கீர்த்தன் முடிஞ்ச பிறகு ப்ரீச்சிங்கும் பண்ணுவார். ஸோ பிரபுபாதர் வந்து ஹார்மோனியமும் வாசிப்பார் என்றதை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி செய்யறதால அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடமே வந்து ஒரு பாசிட்டிவ் இல்லையா வைப்ரேஷன். வி அக்கம்பனி ஹிம் ஃபார் மீட்டிங் பீப்புள் அண்ட் ப்ரீச்சிங் இஸ் மிஷன். ஸோ அவரோட நான் சேர்ந்து நிறைய இடங்கள்ல வந்து மீட்டிங்ஸ்க்கு எல்லாமே போயிருக்கேன்னு சொல்றாரு. கீர்த்தனை கொடுத்து கீர்த்தன் பண்ணி பகவத்கீதை, அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய வாழ்க்கை சரிதம் இதெல்லாமே எடுத்துரைக்கிறார். மேலும் சைத்தன்ய மகாபிரபு வந்து இஸ் த சுப்ரீம் இல்லையா. ஐ ஆல்சோ லவ்ட் ஹிம்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு, சித்தி சொல்றாரு. ராதேலால் முல்லிக், செக்ரட்டரி ஆஃப் கீதா மந்திர் அண்ட் சாதன மந்திர், பிகான் மீட்டிங் ஆஃபன் வித் அபய். ஸோ ராதேலால் முல்லிக் என்பவர் வந்து அந்த செக்ரட்டரியா இருக்கார் அந்த மந்திருக்கு எல்லாமே. அவர் வந்து அடிக்கடி வந்து பிரபுபாதரை பார்ப்பாரு. அவர் சொல்ற, ஐ எம் வெரி மச் இன்ஃபுளுயன்ஸ்ட் பை ஹிம். ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் 3 to 4 hours எவ்ரி மார்னிங் இன் இஸ் அசோசியேஷன். ஸோ அவரெல்லாம் வெரி எலிவேட்டட் சோல்ஸ் தான் நம்ம சொல்லணும்னா இல்லையா. வி ஹேட் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹி ஹேட் மெனி பிக் ஸ்கிரிப்சர்ஸ். அப்படின்னா இவர் ஆல்ரெடி வியாக்கியானம் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா. பாகவதம், பகவத்கீதை எல்லாம் எழுதிட்டு இருக்காரு. அதெல்லாமே பிக். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம், இந்த ஃபர்ஸ்ட் கேண்டோவே நம்ம பார்க்கும்போது இவ்வளோ பெரிய புக் இல்லையா. இவ்வளோ பெரிய புக்கு நம்ம வாசிக்கணும்னா நிறைய எழுதியிருக்காரு. அதை தான் இந்த இடத்துல பாக்குறோம். He was mainly concerned that the books about Sri Chaitanya Mahaprabhu, அவரை பத்தி இல்லையா. He was also writing at that time. The president of Gita Mandir and I both volunteered to cook for him. So ராதேலால் முல்லிக் அவரும் அந்த கீதா மந்திருடைய பிரசிடென்ட், இவர் யாரு, செக்ரட்டரியும் பிரசிடென்ட் 2 பேருமே பிரபுபாதருக்கு சமைக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து வாலண்டியரிங் அப்படின்னா சேவை பண்றோன்றது வந்து, ஏன்னா they understood the சேவா இல்லையா. இட் வாஸ் டியூரிங் எ மார்னிங் வாக் வித் ராதேலால். ஏன்னா டெய்லி 3-4 மணி நேரம் இவரோட தான் அசோசியேஷன் சொல்லிட்டாரு இல்லையா.
First spotted the Bharati Bhavan, a picture square temple complex across from a large Antya pond. The neighborhood known as Antyatal was quite and sparsely populated. அதாவது மிக குறைவான பாப்புலேஷன் அந்த இடத்துல. அப்படின்னா வீடுகள் வந்து அடர்ந்த வீடுகள் கிடையாது, அங்கங்க 1-2 வீடு. பட் இட் இஸ் நியர் த சிப்ரி ரோடு. இது வந்து ஜான்சில இருக்கக்கூடிய இடத்த பத்தி சொல்றாங்க. The main thoroughfare between downtown Jhansi and Sipri Bazaar. So Abhay inquired from Mullik about the temple, and together they turned from the main road and walked down a sloping footpath that led through the main gates of the compound. இப்ப அங்க ஒரு கோயில் பாரதி பவன் அப்படிங்கிற அந்த இது, அது வந்து அந்த ஒரு கோயிலுடைய அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த காம்பவுண்ட், அந்த மெயின் கேட்டுக்குள்ள அவங்க போறாங்க. They found several secluded acres nestled with a grove of neem and, அதாவது neem and mango அப்படின்னாக்கா மாமரம் மற்றும் வந்து வேப்ப மரம் இருக்கக்கூடிய இடம். அது நிறைய ஏக்கர்ஸ் இருக்கிறதா பார்த்திருக்காங்க அந்த காம்பவுண்ட். The main structure was the Radha Memorial. It was a small like chapel. அதாவது ஒரு சாப்பல்னா அது சிறிய நம்ம அது சர்ச் மாதிரி இல்லையா, அந்த சைஸ்ல. பட் இட்ஸ் ப்ரொபோர்ஷன் வாஸ் were stout and bold. Sitting on a octagonal stone, octagonal 8, octagonனா 8, அந்த இது வரைவோம் இல்லையா, ஹெக்ஸகனா 6 சைடு, என்ன சொல்லுவாங்க, சதுரம், வட்டம், இந்த மாதிரி வரும் இல்லையா. எட்டு பக்கம் இருக்கு இல்லையா, எண்கோண வடிவில அந்த கல்லு. It rose on 8 ornate pillars. அதாவது 8 சைஸ், அந்த 8 பில் இது வந்து, அதாவது சிகப்பு மற்றும் வெள்ளை மார்பலால ஆனா அந்த டோம்னாக்கா அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, டோம், அந்த மேல ஒரு இது கோபுரம் மாதிரி, அது மேல வந்து ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும். 2 elephants bearing the goddess of fortune இல்லையா. சோ 2 யானைகள். சோ அதெல்லாமே வந்து கல்லால செதுக்குனது. அங்கே லக்ஷ்மி தாயார் இருக்கிற மாதிரி. ஆன் தேர் அப்ரைஸ்ட், அந்த ட்ரங்க்ஸ்ல வந்து லக்ஷ்மி தாயார் உட்கார்ந்து இருக்கிறார். டெக்கரேட்டட் அட் த என்ட்ரன்ஸ். கான்கிரீட் bunting and striped patterns of the red, green and blue added a decorative yet massive effect. The entrance was marked with the words Radha Smarak carved in Hindi script. அந்த இடத்துக்கு வந்து ராதா ஸ்மாரக் மீன்ஸ் மெமோரியல். அப்படின்னா யாராவது இறந்துட்டாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு நினைவு மண்டபம் அப்படின்னு கட்டுவாங்க இல்லையா, அதுதான் மெமோரியல். ஓகே, சோ அபய் ஆமா, நினைவு மண்டபம். சோ இப்போ நம்ம கன்னியாகுமரியில இருக்கு இல்லையா, யாருடைய விவேகானந்த ராக் அப்படின்னு அங்கே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. When Abhay saw the Sanskrit inscription across the side of a sunnah, he turned to Radhelal Mullik and said, "The Lord has built this building for my use." From that moment, Abhay was determined to have the building. அதாவது அந்த கல்லு இல்லையா, ஹரே ராம ஹரே ராம ஹரே, அவர் மனசுல he turned. So அங்க பாக்குறாரு. The Mullik explained the temple has been built in 1939 as a memorial to a wealthy Vaishnava landowner Radha Bai, but at the present was not in use. So அதாவது இது வந்து யாருக்கோ நினைவாலயம், அந்த லேண்ட் ஓனர் யாருன்னா ராதே பாயன், அவங்களுடைய நினைவாக 1939 கட்டப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. டாக்டர் பிரபாகர் மிஸ்ரா, whom Abhay has already met on several occasions, was occupying some of the rooms, but otherwise it was deserted. இல்லைன்னா அவர் தான் ஏதோ சில அறைகளை உபயோகப்படுத்திட்டு இருந்தார், இல்லைன்னா அது காலியா வெற்றிடமாகத்தான் இருக்கும். மிஸ்டர் முல்லிக் and Abhay sought Dr. Mishra in his quarters in the main building. And when Dr. Mishra saw Abhay's enthusiasm, he invited Abhay to stay there with him. So அவரோட இருக்கும்படி அவர் வந்து அழைக்கிறார். Dr. Mishra confirmed that except for his Sunday morning Gita class, the facility was sitting idle. And he welcomed Abhay to carry on his writing and preaching there. So இங்க வந்து உட்கார்ந்து எழுதிக்கோங்க, நீங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் சொல்லி கொடுங்க, அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதெல்லாம் நீங்க செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் அலோவ் பண்ணியிருக்காங்க. Abhay liked the idea. இந்த இது அவருக்கு பிடிச்சிருந்தது. Immediately began thinking of using the use of buildings, surveying the land with increasing interest. The second and larger building along with stone pillars, packets held a hall and high rooms. Abhay made a mental plan for each room. பிளானிங் பண்ணல, இந்த இடத்துல இதுன்ட்டு கீர்த்தன் ஒரு இடத்துல இல்லையா, அதுக்கப்புறம் வந்து உணவு சாப்பிட்ற இடம் ஒரு இடத்துல, டிஸ்கஷன்ஸ்
அதுக்கப்புறம் சன்னியாசிங்க வாழ்றதுக்கு ஒரு இடம். இந்த மாதிரி வந்து இப்ப நீங்க நம்ம கோயிலுக்கே போறீங்கன்னாக்கா பிரம்மச்சாரிகள் குடில் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் வந்து டிடி கிச்சன் செப்பரேட்டா இருக்கு. அடுத்து வந்து நார்மல் கிச்சன் செப்பரேட்டா இருக்கு இல்லையா. உட்கார்ந்து பிரசங்கம் பண்றதுக்கான இடம் செப்பரேட்டா இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் டெம்பிள் செப்பரேட்டா இருக்கு. ஸோ மேல அக்கௌண்ட்ஸ் எல்லாமே அதெல்லாம் செப்பரேட் இல்லையா. இப்படி ஒன்னொன்னுமே வந்து அந்த மாதிரி வந்து இந்த பிளானிங் வந்து ஒரு டெம்பிள்னா இதெல்லாம் பேசிக் இருக்கணும்ன்றதுமே அழகா வந்து பிளான் பண்றாங்க. பிரிண்டிங் ப்ரெஸ் கூட தேர் வாஸ் ஈவன் லேண்ட் ஃபார் கிரேசிங் கவ். இப்ப நம்ம டெம்பிள்ல கூட 8 பசுமாடுகள் வாங்கியிருக்காங்க. ஓகே, 2 பசுமாடுகள் வந்து ரஜினி மாதாஜின்னு ஒருத்தவங்க இருக்காங்க மேங்களூர்ல, அவங்க வந்து ஃப்ரீயாவே தானம் பண்ணாங்க. இன்னும் 6 வந்து வாங்கியிருக்காங்க. யார் வேணாலும் தானம் பண்ணலாம்னு சொல்றது வந்து போட்டிருக்காங்க, லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்க யாருக்காவது விருப்பம் இருந்தா கூட நீங்க பண்ணலாம். அது நான் ஆல்ரெடி உங்களுக்கு கோதானம் பத்தியும், கோவுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது 1 மந்த்லி செலவு கூட இருக்கு, அது மாதிரியும் பண்ணலாம். ஸோ உங்களுடைய விருப்பம், நீங்க பண்ணாலும் பண்றது உங்களுடைய விருப்பம். ஆனா சொல்ல வேண்டியது என்னுடைய தர்மம். ஸோ அந்த மாதிரி ஸோ கவு ஷுட் பி தேர். ஒரு ஆலயம் இருந்தா பசு இருக்கணும் இல்லையா. ஸோ ஆஃபீஸ் அதையும் பார்த்தார். ஸோ அங்கே புல்வெளி இருந்தாதான் பசுமாடு மேய்க்கிறதுக்கும் நல்லா இருக்கும். இட் வாஸ் செல்ஃப் கண்டெய்ன்ட் யூனிட். Hundreds of people could come here for kirtana, prasadam and discourse. Preachers could go out from here for distributing back to Godhead maxims. Some could even go abroad with the Lord Chaitanya message. ஸோ அவருடைய பிளான்ஸ் எப்படிலாம் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா அவருடைய பிளான்ஸ் போயிருக்குன்றத வந்து இந்த இடத்துல நாம பார்க்கிறோம் இல்லையா. As Abhay and his companions walked through the compound, appreciating it a suitable place to start ashrama, his companions encouraged him, saying they were sure that Mr. Raveshankar Bayal, the agent who handled all the properties of Radhabai's descendants, would have no objection to Abhay's living here. Why couldn't the landlord give him the buildings? Abhay asked. They were simply going to waste. If it were actually to be a memorial to Radha, it should be used in Krishna's service, since Krishna is Radha's worshipable Lord. இல்லையா. ஸோ Abhay was determined and his friends agreed to help him. ஸோ இதை போய் கேட்கணும். ஸோ அதுக்கு இப்போ ஒரு மெமோரியல் அப்படின்னாக்கா அதுக்கு சம்பந்தப்பட்ட மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருப்பாங்க. அவங்க கிட்ட கண்டிப்பா நம்ம பர்மிஷன் வாங்கணும் இல்லையா. இல்லைன்னா அவங்களுடைய வழியில வம்ச வழியில வர்றவங்க வந்து அவங்க யாரையாவது ஒருத்தர் வந்து அதாவது ஒரு மேனேஜ்மெண்டா வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கண்டிப்பா கேட்கணும். ஸோ இத அட்லீஸ்ட் இந்த ஒரு நல்ல காரியத்திற்காக கண்டிப்பா நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற உறுதி மட்டும் அவர்கிட்ட இருக்கு. சோ ஏன்னா அனைத்துமே பகவானுடைய இதுதான். ஆனா அதை வந்து அவருடைய சேவைக்காக உபயோகப்படுத்துறதுக்கு வந்து கண்டிப்பா கேட்கலாம் அப்படின்ட்டு இதற்கு அவங்களோட நண்பர்கள் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. First they met with Ram Mitra, who said that it is such a close friend of Bayal that Mr. Bayal would probably give the place simply at his request. அதாவது அதை யார் மெயின்டைன் பண்றாங்களோ அவருடைய ஃப்ரெண்டு தான் நான், அதாவது மித்ராவுடைய ஃப்ரெண்டு, ராம் மித்ராவுடைய ஃப்ரெண்ட் அவரு. நான் கேட்டா கண்டிப்பா கொடுப்பாருன்ட்டு. டாக்டர் சாஸ்திரி said he also wanted to go and impress upon Mr. Bayal how much the people of Jhansi wanted Abhay to have this place. ஸோ நிறைய பேர் போய் கேட்டாங்கன்னா ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் கிடைக்கும் இல்லையா. அந்த மாதிரி அவரும் கேட்கணும்னு நினைக்கிறார். When Reva Shankar Bayal met his friend Ramitra, also present with their Abhay, Dr. Shastri, Radhilal Mullik, Prabhagar Mishra, எல்லாருமே சூர்யா முக்கி சர்மா, யங் எஜுகேட்டட் ஜான்சி உமன் எல்லாருமே போய் கேட்கிறாங்க. They presented the case from several angles. ஸோ எந்தெந்த விதத்துல எப்பவுமே நாம ஒரே நோக்கத்தை கொண்டு எனக்கு இந்த இடம் வேணும்னு நம்ம கேட்க மாட்டோம். ஆனா இந்தந்த செயல்கள் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால இத்தனை நன்மை உண்டாகும் அப்படின்லாம் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து இதாகும் இல்லையா. அந்த ஒரு ஆங்கிள் வந்து போய் கேட்கிறாங்க. He agreed that he wasn't using the place at present and this seemed to be a good cause. அவரும் ஒத்துக்கிறார். He agreed to let Abhay use the facilities for his league of devotees for as long as he liked. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ பிரபுபாதர் வந்து அவருடைய இயக்கத்துக்காக எவ்வளவு நாள் வேணாலும் அவர் வந்து இதை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கறத வந்து சொல்றாரு. And at Abhay's request he agreed to become the member of the league. அதுல அவரும் ஒரு உறுப்பினராக ஒத்துக்கொண்டார். கையெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. On behalf of the estate, Mr. Bayal presented the Bharati Bhavan properties in charity to Abhay Charande and the League of Devotees. ஸோ இதை வந்து அந்த இதுக்காக உபயோகப்படுத்துறதுக்கு உதவுறாங்க. ஓகே, நான் இன்னைக்கு இதோட நிறுத்துறேன். ஏன்னா மறுபடியும் இதை தொடங்கணும், இதுல பாதியில இருந்து வரும். அதனால நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். டியூரிங் டிசம்பர் அண்ட் ஜனவரி இந்த இதை ஞாபகம் வச்சுன்னு நம்ம அடுத்தது
செஷன் வந்து ஆரம்பிச்சுட்டு பெரிய சாப்டர் இது. ஆமா சாரி மாதாஜி, சாரி சாரி ஜாயின் 5 o'clock இது பாகவதம் மாதிரி. ஆமா லேட் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபைன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதா. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சகல்பதாருபேஷ கிருபா சிந்துபேவச்ச பதிதனாம் பாவம்பேயோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோட்டி வைஷ்ணவ விருந்திக்கு ஜெய். நாமச்சரி ஹரிதாஸ் தாகூர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண